நயன்தாராவோட அறிக்கை, அதை சுற்றி எழுந்த விவாதங்களும் சர்ச்சைகளும் இதைத்தான் நம்ம 2 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணமா இருந்ததே அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல். இது இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. அப்படி அந்த டாக்குமெண்ட்ரியில என்ன விஷயங்கள் தான் இருக்கு வாங்க பார்க்கலாம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களோட கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படமா எடுக்கிறாங்க. சோ இதனால ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா அவங்க கல்யாணத்துக்கு போறவங்க செல்போன் கொண்டுட்டு போக முடியாது அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அதை இயக்குனது கௌதம் வாசுதேவ் மேனன். அப்போ இது வெறும் திருமணத்தை பற்றின ஆவணப்படமா தான் திட்டமிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறது வெறும் திருமணத்தை மட்டும் பதிவு செய்யறது மட்டும் இல்லாம நயன்தாராவோட குட்டி பயோகிராஃபினே சொல்லலாம். ஸ்டார்டிங் டயானா மரியம் குரியன் நயன்தாரா, ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செய்யும் அப்பா குரியன், ஸ்ட்ரிக்டான அம்மா ஓமன குரியன், அண்ணன் லியோன்னு குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி தொடங்குது அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம். காலேஜ்ல அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய டயானாக்கு ஒரு போன் கால் வருது. எதிர்முனையில ஒரு பிரபலமான டைரக்டர் சத்யன் அந்திக்காடு. அப்போ பார்ட் டைமா மாடலிங் பண்ணிட்டு இருந்த டயானாவோட போட்டோ வனிதா பத்திரிகையில வந்திருக்கிறத பார்த்து தன்னோட அடுத்த படமான மனசினக்கரை படத்துல நடிக்க கூப்பிட்டுருக்காரு. முதல்ல தயங்கின டயானாவை ஃபர்ஸ்ட் நீ ஷூட்டிங் பாரு அப்படின்னு சத்யன் கூப்பிட்டுருக்காங்க. இவங்களும் போயிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க எல்லார் கூடயும் பழக்கம் ஏற்பட்டதுனால நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போதான் டயானான்ற பேரு நயன்தாரான்னு மாறி இருக்கு. அடுத்து மோகன்லாலோட விஸ்மயத்தும் 10, ஐயா படம் மூலியமா தமிழ்ல அறிமுகம், சூப்பர் ஸ்டாரோட சந்திரமுகின்னு ஒரு பெரிய ரவுண்டுக்கு தயாரானாங்க நயன்தாரா. அடுத்து ஸ்ட்ரகிள்ஸ். என்னதான் நயன்தாராவோட வாழ்க்கைய வெளியே இருந்து பாக்குறப்போ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு தோணுனாலும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ பத்தியும் இந்த ஆவணப்படம் சொல்லியிருக்கு. நயன்தாரோட அப்பா குரியன் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க. அவங்கள ஒரு குழந்தை மாதிரி நயன்தாராவோட அம்மா ஓமன குரியன் தான் பாத்துக்கிறாங்க. தமிழ்ல 3வதா நடிச்ச கஜினி படத்துல நயன்தாரா உருவகேலிக்கு உள்ளானதை பத்தியும் இந்த டாக்குமெண்ட்ரியில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல பாத்திரங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாலும் ஸ்ரீராமராஜ்யம் படத்துல சீதா கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்போ எப்படி ஒரு கவர்ச்சி நடிகை இப்படிப்பட்ட ரோல்ல நடிக்கலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் எழுந்துச்சு. அடுத்து நயனோட காதல் ரொம்ப வெளிப்படையா பேசாட்டினாலும் அந்த காதல்ல உண்மை இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க விலகுனதையும் சொல்லியிருக்காங்க. 2வதா காதல். அந்த நபர் தான் இனி நடிக்க கூடாது அப்படின்னும் தனக்கு ஏற்பட்ட பல அழுத்தங்களையும் சொல்லியிருந்தாங்க. நயனோட வாழ்க்கையில இந்த காலகட்டம் தான் ரொம்ப மோசமான காலகட்டம். அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கஷ்டத்தை தன்னை அறிமுகப்படுத்தின சத்யன் அந்திக்காடு அந்த டைரக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாம் தன்னோட கஷ்டத்தை சொல்ல ஒரு நபர் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரூம்குள்ள அடைஞ்சு நாள் முழுக்க அழுதுருக்கேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க நயன். அடுத்து நயனோட ரைஸ். நயன் இப்ப இருக்கக்கூடிய இடம் யாருக்குமே கிடைக்காதது. தனி ஒரு ஆளா போராடி இந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்வதி குறிப்பிடுவாங்க. இப்படி நயன் போராடி போராடி ரைஸ் ஆனது பல முறை. கஜினி படத்துல உருவகேலி பண்ணிருப்பாங்க. அதையும் தாண்டி பில்லா படத்துல ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்திருப்பாங்க நயன். ராமராஜ்யம் படத்துல நடிக்க கூடாதுன்னு சர்ச்சை எழுந்தப்போ அந்த கதாபாத்திரத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி முழு அர்ப்பணிப்போட அசைவம் சாப்பிடாம நடிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் அன்புக்காக ஏங்கி காதல்ல ஏமாத்தப்படுறப்போ என்னதான் அவங்க சினிமால இருந்து பிரேக் எடுத்தாலும் அவங்க முன்னாடியே ஏற்கனவே நடிச்சிருந்த படம் ரிலீஸ் ஆயிட்டே தான் இருந்தது. மறுபடியும் நடிக்க வாங்க அப்படின்ற அழைப்புகளும் ஓயல. அப்படியே அவங்க கம்பேக் கொடுத்த படம் தான் அட்லி இயக்கிய ராஜாராணி. அன்புக்காக ஏங்கின நயனுக்கு 400 ரவுடிதா மூலமா ஒரு சர்ப்ரைஸ் நடந்ததை குறிப்பிடுறாங்க. விக்கி மேல இவங்களுக்கு ஒரு அன்பு வர அவங்களாவே போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த யூனிட்ல விக்கி நயன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தன்கிட்ட முதல்ல சொன்னது தனுஷ்னு குறிப்பிடுறாங்க ராதிகா. நயன் தன்னை விரும்புறாங்க அப்படின்ற விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல முடியாம இருந்த அந்த தருணங்கள்ல இருந்து நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மீம் வர பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க விக்கி. இதுல ஹைலைட் என்னன்னா, விக்கிக்கும் நயனுக்கும் செல்ல சண்டைகள்லாம் வரப்போ அதை சமாதானப்படுத்த போய் இவர் பல்ப் வாங்கினதை ரொம்ப ஃபன்னா சொல்லியிருக்காரு நெல்சன். சினிமா செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு புதுசா இந்த டாக்குமெண்ட்ரி மூலியமா ஏதாச்சும் எடுத்துக்க முடியுமானா அது கொஞ்சம் தான். ஆனா ரொம்பவுமே கஷ்டமான பயணத்தை செஞ்சிருக்க கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, அந்த சூழ்நிலையில அவங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் ஓடி இருக்கு அப்படின்றத காட்டுறது மூலியமா நயன்தாரா கூட நம்மளை இன்னும் நெருக்கமா கொண்டு போய் சேர்க்குது இந்த ஆவணப்படம். அண்ட் ஹாப்பி பர்த்டே நயன்தாரா.